ஒரு 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 சுக்ரீவன் நினைச்சு பார்க்க முடியுமா வாழ்க்கையில் அந்த சௌக்கியத்தை? எங்கள் தாத்தா சொல்லுவார், வாழை கல்யாண மண்டபத்தில் வாழை வாசலில் கட்டியிருந்த வாழை மரத்தில் உள்ள வாழை கச்சலுக்கு மண்ணாடின குரங்கும் வருவார். அது மாதிரி ஒரு பரிஸ்திதி அவனோடது. அப்படி உள்ளவன் சக்கரவர்த்தி. விபீஷணன் நினைச்சு பார்க்க முடியுமா? இல்லை ஒரு கழுகு நினைக்க முடியுமா? யாகதி யஜ்ஞசீலானாம் ஆயுதாக்னேஷ்ட யாகதி அபராவர்த்தினாம் யாச்ச யாச்சபூமி பிரதாயினாம்னு எத்தனை லோகங்கள் பகவான் வாரி விடுறான். யுத்தத்தில் ஒருத்தன் உயிரை விட்டான்னா வீரஸ்வர்க்கம் தான் கிடைக்கும். ராவணனோட சண்டை போட்டு ஜடாயு உயிரை விட்டதுன்னா தர்மத்துக்காக, அதுவும் சண்டை போட்டதுனால உயிரை விட்டதெல்லாம் இது மாதிரி இந்த அயோக்கியத்தனம் பண்ணி கடையடைப்பு பண்ணி கல்லடிப்பட்டு உயிரை விட்டான்னா அவனுக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது. தர்மத்துக்காக போராடி இப்போ நம்ம தேசத்தை காக்கக்கூடிய இராணுவ வீரர்கள்லாம் இருக்கா பாருங்க, அவர்கள்லாம் நாட்டை காப்பாற்றுறதுக்காக சண்டையில் உயிரை விட்டார்கள்னா அவர்களுக்கெல்லாம் வீர சொர்க்கம்னு சாஸ்திரம் சொல்றது. அது மாதிரி ஒருத்தன் உயிரை விட்டான் அப்படின்னு சொன்னா அவன் வீர சொர்க்கத்துக்கு தான் போவானே தவிர யாகத்தில் யஜ்ஞசீலானாம் ஆகிதாக்னேஷ்ட அநேக யாகங்கள் பண்ணினவன் எந்த லோகத்துக்கு போவானோ, நித்யாக்னிஹோத்திரம் பண்றவன் எந்த லோகத்துக்கு போவானோ, யுத்தத்தில் மின்வச்ச கால வைக்காத பின் வைக்காதவன் எந்த லோகத்துக்கு போவானோ, பூமி தானம் பண்ணினவன் எந்த லோகத்துக்கு போவானோன்னு இப்படி வாரி வழங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படி எல்லா ராமாயணம் முழுக்க எடுத்து பார்த்தோம்னா பகவான் அப்படி ஒரு இது கூட விஷயம் இல்லை. இதெல்லாம் கூட ஏதோ ஒரு காரிய காரணத்தை வச்சுன்னு சொல்லிவிடலாம். கடைசியில உள்ள விஷயத்தை சொல்றார் யாரு? ஆழ்வார். புற்பால் முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுள்ளே ஈ எறும்பு மொசுக்கட்டை மரவட்டை நந்தியாவட்டை செம்பருத்தி புழு பூச்சி ஒன்று மிச்சம் கிடையாது. அயோத்தியில் யாருக்கெல்லாம் வைகுண்டம் வேணுமோ எல்லாரும் என்னோட வாங்குவோம் பகவான். இப்படி சொன்ன உடனே எல்லாம் பகவானோட சரைவுல இறங்கி விடுத்தோம். சொன்னது பகவானோட. சரி, ஏன்னா இதெல்லாமே பரிணாம வளர்ச்சியில் எத்தனை கோடி வருஷத்துக்கு அப்புறம் மனுஷ உடம்பு அடைஞ்சு அதுக்கப்புறம் குணத்தினால தாமசத்திலேருந்து ராஜசம், ராஜசத்திலேருந்து சாத்விகம், சாத்விகத்திலேருந்து நிர்குணம், நிர்குணத்திலேருந்து சித்தசுத்தி, சித்தசுத்தியிலேருந்து ஞானம், ஞானத்திலேருந்து மோட்சங்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது. இதெல்லாம் எங்க அடையிறது? ஜாக்பாட் மாதிரி ஒரே நிமிஷத்துல பகவான் தரேங்கிறான். யாருக்கெல்லாம் வைகுண்டம் வேணுமோ அத்தனை பேரும் என்னோட இறங்குங்கன்னா எல்லாம் இறங்கிவிடும். இப்படி எல்லாரையும் கரையேற்றி விடக்கூடியதான ஒரு அவதாரம் இது அப்படிங்கிறத காண்பிக்க அந்த அந்த கையை பிடிச்சு கஜேந்திரனை தான் தூக்கினான்னு நினைக்காதரா, எல்லாரையுமே கை தூக்கி விடுறதுக்காக அந்த அவதாரண்டா இது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமன்றி மற்றுமோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலேவும் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். பின்னாடி சொல்ல போறார் விஸ்வாமித்ரர். இது என்ன ஆச்சரியம் இது! இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமன்றி மற்றுமோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ. இந்த உலகம் முழுக்க இனிமே கரையேறுமே தவிர கீழே போகுங்கிறது உண்டோ? அதனாலதான் பதித்த பாவன சீதாராம் அப்படின்னு சொல்றோம். அதே பரமாத்மாவே உனக்கு பிறந்திருக்கிறதுனால ராமன். இரா அப்படின்னா இரவு, மண் அப்படின்னா தலைவன். தமிழ்ல சொல்றேன். இரவுக்கு தலைவன் யாரு? சந்திரன். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ? ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்றோம். ராமாயணம், வால்மீகி ராமாயண ரீதியா ராமச்சந்திரன் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு இடத்துல கூட பதம் கிடையாது ராமாயணத்துல. காசி கண்டத்துல அன்னபூர்ணின்னு ஒரு பதம் கிடையாது. பவானின்னு தான் இருக்கு. பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பரகினி பவானி தான் அங்க அம்பாளுக்கு பெயர். ஸ்வர்ணகௌரி ஸ்வர்ண பவானி அப்படின்னு தான். அன்னைக்கு பிக்ஷை போட்டாளுங்கிறத வச்சு அன்னபூர்ணின்னு சொல்றோம். நான் பாகவத ரீதியா ராதாங்கிற பெயரே கிடையாது. பாகவதத்துல ஒரு இடத்துல ராதா அப்படின்னே கிடையாது. ஆனா அதெல்லாம் உண்டு, உண்மை, பொய் இல்லை. இந்த ராமச்சந்திரன் நாம் சொல்றோமே, அதுக்கு எதை வச்சுன்னு சொல்றோம்னால் இந்த தமிழ் வார்த்தை தான். கம்பர் சொன்னதுதான். இரான்னா இரவு, மண்ணா தலைவன். இரவுக்கு தலைவன் சந்திரன், அப்படி ஒரு அர்த்தம். அதுல என்ன விசேஷம்னால் சந்திரேதி ராமச்சந்திரேதி அப்படின்னு சிலதெல்லாம்
பார்க்க பார்க்க திகட்டாது. இப்போ அகார வடச்சலை ஒரு கரண்டிக்கு 4 கரண்டியாக போட்டுவிட்டா வயத்தை பெறட்டும், போரும்னு தோணும். சினிமாவையே 10 டிவியே ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்தாப்புல பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும், அணைச்சி தொலைச்சிட்டு போகலாம் வாசலுக்குன்னு தோணும். இப்படி ராத்திரி மொட்டை மாடியில் உட்காந்துன்னு ராத்திரி சந்திரனை பாருங்க, எவ்வளோ நேரம் பார்த்தாலும் அழுக்காது. ஏன்னா சந்திரனுக்கும் மனசுக்கும் அந்த கனெக்ஷன். சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூரியோ அஜாயதா. இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடியதான அதி வளர்ச்சியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சந்திர கிரணத்தினால சரியாகுங்கிறது சாஸ்திரங்கள். ஏன்னா அது அமிர்த மழையை பெய்யறது, சந்திரன்லேருந்து அமிர்தம் வர்றது. சூரியன்டேந்து வர சக்தி வேற, சந்திரன்டேந்து வர சக்தி வேற. சந்திரன் தான் புஷ்டியை கொடுக்குறான். சோம ஏவனோ ராஜேத்யாக அப்படின்னு பிராமணாளுக்கு ராஜாவே சந்திரன் தான். பிராமணர்களுக்கு யார் ராஜா அப்படின்னா சந்திரன் தான். வேத ரீதியா தலைவன் யாருன்னா சந்திரன் தான். அந்த சந்திரனை பார்த்தா எப்படி திகட்டாதோ அது மாதிரி ராமனை பார்த்தா திகட்டாது, எவ்வளோ பார்த்தாலும். இரா அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம், மண் அப்படின்னா தலைவன் அர்த்தம். வாழ்க்கையில நாம் பின்தொடர்வதற்கு பின்பற்றுவதற்கு ராமன் மாதிரி ஒரு தலைவன் இதுக்கு முன்னாடியும் கிடையாது, அப்புறமும் கிடையாது. ஃபாலோ பண்றதுங்கிறமோன்னு நாம யாரை ஃபாலோ பண்ணி வாழலாம் அப்படின்னு சொன்னால் ராமனுக்கு சமானமா இன்னொருத்தர் கிடையாது. அதனாலதான் கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ, எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான் தெளிவா. நான் இவ்வளவு விஸ்தாரமா சொல்றேன்னு, இந்த ராமாயணத்துல அத்தனை கொட்டிருக்கார் வால்மீகி. இதெல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தரும் ஸ்லோகமாகவும் பாசுரமாகவும் கீர்த்தனையாகவும் கொட்டிட்டு போயிட்டான். இந்த பாவங்கள் எங்கெங்க சொல்லியிருக்கான்னு தேடணும், அதான் விஷயம். இப்படி வேற வச்ச உடனே அடுத்தது பரதன். பரதனை தூக்கி மடியில் வச்சிருந்தார். பரதோ ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகயீ சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னமபரம் ததா. பரதனை தூக்கி வச்சிருந்த உடனே இப்ப நான் நாமாவை சொல்லிதான பெயர் வைப்பான்னு, இவனுக்கு அப்படி வைக்கல. பிரிங் பரணேன்னு தாத்து, அது பரதி அப்படிங்கிறது. அதுல சம்பந்தப்பட்ட பரதன் அப்படின்னு பேர் வைக்கிறான். சுமப்பவன் அர்த்தம் பரதன், சுமை தூக்குபவன் அர்த்தம். இங்க பரதன் என்னத்தை சுமந்தான், இவன் என்ன சுமையை தூக்கினான் அப்படின்னா 14 வருஷம் ராமர் காட்டுக்கு போறாரோனோ, அப்ப அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு போறாரோனோ. இத ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு பெரிய சான்ஸ் அப்படின்னு அப்படியே வாரி சுருட்டிக்காம நம்ம ஓபிஎஸ் மாதிரி அப்படியே திருப்பி கொடுக்க போறான். அது மாதிரி ஒரு உத்தமன் இவன். அதை ஒரு சுமையா நினைச்சு வாழ்க்கை முழுக்க இது ஒரு பெரிய ஜாக்கிரதை, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. யாராவது ஒரு நாள் கிடைச்சாலும் விடுவாளா சான்ஸை? கடைசியில் ரிட்டையர் ஆக தேவையாது, பதவி ப்ரமோஷன் பண்ணி ரிட்டையர் ஆகி போகும்னு சொல்கிறவாலாம் எத்தனை பேர் இருக்கா? என்ன அப்படியே வைக்காத. கடைசியில் ஒரு மாதம் அவரை செக்ரட்டரியேட்டில் சீஃபில் போடுவான், டிஐஜியை போடுவான். ஏன்னா அந்த ரிட்டையர் ஆகிறதே அந்த பதவியில் இருந்துட்டு போனோம், நான் இல்லைன்னு இருக்கக்கூடாது, ஒரு நாளாவது இருந்தால் தேவையில்லை அப்படின்னு. இந்த அயோத்தியோட ராஜ்யம் எப்படின்னா தெக்வா சுதுஸ்தியஜ சுரேப்சித ராஜ்ய லக்ஷ்மி அப்படின்னு நவயோகி உபாக்கியானத்தில் கரபாஜருங்கிற மகான் சொல்லும் போது, ராமன் விட்ட ராஜ்யம்ங்கிறது சாதாரண ராஜ்யம் இல்லை, சுரேப்சித ராஜ்ய லக்ஷ்மின்னா இந்திரனால் விரும்பப்பட்டதான ராஜ்யம். அது அவ்வளோ சௌக்கியமா இருக்கக்கூடிய இந்த ராஜ்யத்தை பரதன் எப்படி நினைக்கிறான்? நான் தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை எண்ணனித்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினோய் என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமரின் கேள் அவரோ தெரியுதம்மா. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார் கம்பர். ராமாயணத்துல ராமருடைய பெருமையை சொல்ல வந்த கம்பர் பரதனை பத்தி சொல்ற இடத்துல 1000 ராமன் சேர்ந்தாலும் பரதனுக்கு ஈடாகாது. பரதன் பண்ணின தியாகம் அது மாதிரி. அதனால அது சுமப்பவன்கிறதுனா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு. இன்னைக்கு தானே பேங்க் விவகாரங்கள்லாம், அந்த காலங்கள்லாம் எல்லாம் வாக்கு நாணயம் தானே. இப்படி கொடுத்து வச்சுட்டு போவா, சொல்லி வச்சுட்டு போவா. வீட்டில் சேஃப்டியா இல்லைன்னா
ஒரு நம்மக்கிட்டேயே கொடுத்து வைப்பா. நானே பார்த்துருக்கேன். இதை வச்சுக்கோங்க சாமி, இந்த பணத்தை வச்சுக்கோங்க, குழந்தை கல்யாணத்தும் போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு தான் எல்லாருக்கும் ஒரு செக்யூரிட்டியான வாழ்க்கையாக நம்ம பிஎம் பண்ணி கொடுத்துருக்கா. எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஆரம்பித்து விவகாரங்கள்லாம் பண்ணி. அந்த காலத்துலலாம் பார்த்தெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஜனங்களுக்கு. நல்லவா என்ன பண்ணுவான்னா அதெல்லாம் அப்படியே கட்டி பொட்டலம் கட்டி பேரை எழுதி, எங்கள் தாத்தா பீரோவில் நான் பார்த்துருக்கேன், அந்த பணத்தை எழுதி அந்த நகையை எழுதி பேரை போட்டு இன்னாரோடதுன்னு தனியாக வச்சிருப்பேன். அவன் கொடுத்த நோட்டை கூட மாற்ற மாட்டார். இன்னொருத்தர் தான் என்ன பண்ணுவா, கணக்கில் விரவு வச்சுட்டு பணத்தை செலவழிச்சிருவா, பின்னாடி கொடுத்துக்கலாம்னு. அப்படி கூட பண்ண மாட்டார் எங்கள் தாத்தா. அது அப்படியே பேப்பரில் மடித்து சுற்றி பொட்டலம் கட்டி மேலே பேரை எழுதி இது இன்னாரோடது அப்படின்னு 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் கொடுப்பான். அந்த நாணயம் அதுதானே நம்ம நாட்டினுடைய ஆதாரமே. இன்னைய பரியந்தம் அப்படி நல்லவர்களா உள்ள மக்கள் தான் இந்த நாட்டு மக்கள். ஆள்றவன்ட்ட உள்ள மிஸ்டேக்னால தான் இந்த புத்தி அளவாயறதே தவிர, நல்லவனா வந்தான்னா மக்கள் நல்லவர்களா தான் இருப்பார்கள். ஏன்னா தனிப்பட்ட முறையில் யாரை நாம் டச் பண்ணி பாருங்க எல்லாரும் நல்லவாங்க. அது மாதிரி மக்கள் தான் இந்த தேசத்தில் உள்ளவர்கள். திருப்பி அப்படியே கொடுக்கிறார் பரதன். அடுத்தது லக்ஷ்மணன். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னு. பொதுவா லக்ஷ்மி லக்ஷ்மியோ லக்ஷ்மியா அப்படின்னு தான் சப்தம். லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர லக்ஷ்மி சம்பன்னான்னு சுருங்காது அந்த இடத்துல வியாக்கரண ரீதியா. ஆனால் அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணக்கூடிய நம்ம கோவிந்தராஜர்லாம் சொல்லிட்டு போயிட்டார், ஆருஷம்னு சொல்லிட்டு போயிட்டார். இது வேதம். வேதத்தில் சில பதங்கள்லாம் நம்ம உபயோகிக்கிற இலக்கணத்தினுடைய அடிப்படையில் இருக்காது. அதுக்காக அதை தப்புன்னு சொல்லக்கூடாது. நாம நவ வியாக்கரணத்தில் இப்போ 5 தானே 4 தானே நம்மக்கிட்ட இருக்கு. அதனால மிச்சங்கள்லாம் எதுலேயோ இருக்கு, எங்கேயோ சப்த ரீதியாக அது வந்திருக்கலாம். அது லக்ஷ்மி சம்பன்னா பகிப்பிராண இவாபரஹா. இதான் இந்த விசேஷம். என்ன விசேஷம்னா, இந்த ராமன் அப்படிங்கிற உருவத்துக்கு வெளியில உழவுகின்ற உயிர்னா, லக்ஷ்மணன் யாருன்னா ராமனோட வெளியில உழவுகின்ற உயிர். சத்ருகுணன் அப்படின்னா சத்ருக்கனை கிணந்தீதி, சத்ருக்களை ஜெயிச்சவன், வதச்சவன். எந்த சத்ருவை இவன் கொண்டான், யாரோட சண்டை போட்டான், என்ன விவகாரம் பண்ணினான் அப்படின்னா, எதிரி நமக்கு விரோதி அப்படின்னு நாம யாரை நினைக்கிறோம்னா, நமக்கு யார் இடைஞ்ச பண்றாலோ அவளை நினைக்கிறோம். அப்படிதானே? அப்படி நினைக்கிறதா இருந்தா யாரை தெரியுமோ நாம நினைக்கணும், நமக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடிய சத்ரு நம்மகிட்டயே இருக்கா. காமம், குரோதம், லோபம். காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாத்மா வித்யேனம் இக வைரினம் அப்படிங்கிறான் பகவான். அர்ஜுனா இதோ நிற்கிறானே இவன் தான் உன்னோட சத்ரு. எதிர்த்தாப்புல நிற்கிறவங்களாம் சத்ரு இல்லை. நம்மளோட ஒரு நிமிஷத்தில் நம்மளுடைய தரத்தை குறைச்சுடுறது, குவாலிட்டியை குறைச்சுடுறது, மதிப்பை குறைச்சுடுறது. ஒரு சத்ரு கூட அப்படி பண்ண முடியாது. இப்போ எத்தனையோ பேர்கள் ஒரே நாளில் முடங்கி போய் உட்கார்ந்துக்கிறார்கள். ஒரு தவறுதலை பண்ணிவிட்டு பெருசாக பிரபலமான உடனே யூடியூப் டிவி இவெல்லாம் போன உடனே அவளுடைய பெயர் டேமேஜ் ஆகிடுறது, பேர் மூலையில் உட்காந்துக்கிற மாதிரி ஆகிடுறது. இப்போ அவளை கெடுத்தது அந்த வீடியோவை எடுத்து போட்டவன் இல்லை, அவனோட காமம், அவனோட கோபம், அந்த குணம் தானே அவனுக்கு எடுத்தது. அப்ப சத்ரு யாரு நமக்குனால் இவர்கள் தான். இந்த சத்ருகுணனுக்கு என்ன விசேஷம்னால் இந்த சத்ருக்களை ஜெயிச்சவன் அவன். அதனால என்ன அடையாளம் அப்படின்னா, இந்த ராமாயணத்துல ஒரு இடத்துல கூட அவன் பெயர் மாட்டினதே கிடையாது. கான்ட்ரவர்சியா ஒரு சப்ஜெக்ட்ல சத்ருகுணனை பத்தி பேசணும்னே கிடையாது. எல்லாரும் பூந்து வரப்போறா வால்மீகி வாயில. சத்ருகுணன் பூந்து வந்தானே கிடையாது கடைசி பரியந்தம். இப்படி 4 பேருக்கும் பெயர் வச்சுட்டு வசிஷ்டா பரமப்ரீதா நாமானி கிருதவாம்ஸ்ததா பிராமணான் போஜயாமாச பௌரான் ஜானபதானபி அப்படின்னு மேல நடந்ததை சொல்றா. முதல்ல வசிஷ்டா பரமப்ரீதான்னா, இந்த பெயர் வச்சதுனால வசிஷ்டர் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சார். வைதிகாலுக்கு சந்தோஷம், வைதிக காரியம் வந்தா, சம்பாவனை வந்தா. ஒரு ஆற்றுல மண்ணாடுறதே சிரார்த்தம் தர்ப்பணம்னு மண்ணாடுறதே ஏதாவது ஒரு பெரிய காரியம் வருங்கிறதுக்கு தான். சில பேர் என்ன பண்ணுவான்னா அந்த சமயத்தில் வேற ஒருத்தன் பறிச்சுன்னு போயிடுவான். அதை நான் தப்பே பண்ணக்கூடாது. என்கிட்ட யாராவது ஜாதகம் பார்த்தாலே உங்கள் காலத்து வாத்தியாரை வச்சுக்கோங்க வேணும். பரிகாரத்துக்கு உங்கள் காலத்து வாத்தியாரை தான் வச்சுக்கணும். உங்கள் காலத்து வாத்தியார் ஓகேன்னு சொன்னால் தான் நான் பண்ணி கொடுப்பேன்.
உங்கள் வாத்தியாருக்கு தெரியாமல் உங்கள் வாத்தியார் இஷ்டம் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இது மாதிரி 1-2 வருமானம் தான் உபாத்தியாயத்தில் உள்ளது. உபாத்தியாயத்தை பொறுத்த பரியந்தம் இது மாதிரி முக்கியமான காரியங்கள் அந்த சமயத்தில் நம்ம வாத்தியாரை விட்டுவிடக்கூடாது. இங்கே ரேட்டு பேசுகிறதெல்லாம் முக்கியம் இல்லை. சாதாரண நாள்லெல்லாம் மன்னார் நாளும் இப்போ வருஷம் முழுக்க நம்ம மாத்திரம் ஒருத்தன் வேலை செய்கிறான்னா அவனுக்கு நாம் கூலி கொடுத்தாலும் ஒரு சந்தோஷமோ ஒரு துக்கமோ வரத்தே அதில் நாம் பங்கு கொண்டாதான் அவன் நம்மளோட இருந்ததுக்கு அடையாளம். அது மாதிரி ஒரு வைதிகாலுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வரத்தே நாம் கணக்கு பார்க்காம கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது மாதிரி வாத்தியார் வசிஷ்டர் தசரதனுக்கு உள்ள சந்தோஷமான காரியமே இந்த புள்ள பிறந்தது தான். அதுவும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அவனோ சக்கரவர்த்தி, நிறைய பணத்தை அள்ளி கொடுத்தானா வசிஷ்டர்கிட்ட. ஏன்னா குறிப்பிட்டு சொல்றார் வால்மீகி, வசிஷ்டா பரம பிரீதா அப்படிங்கிறார். வசிஷ்டர் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சா. எதனால? சம்பாவனையினாலயா அப்படின்னா இல்லை. வசிஷ்டர் பிரம்மனிஷ்டர், பிரம்மஜானி, யோகீஸ்வரர், இந்த மாதிரி உபாத்தியாயங்கள்லாம் பண்ணி வைக்கக்கூடிய நிலையில் அவர் கிடையாது. சூரிய வம்சத்தில் ஆரம்பத்திலேருந்தே இவர் தான் குலகுருவா இருக்கார். இந்த வாத்தியாரா இருக்கிறத போட புடுங்கல் எதுவுமே கிடையாது. இந்த கதை சொல்றேன்னு நான் தர்மத்தை சொல்லணும், சாஸ்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிற ரீதியில் கதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டாலும் இதில் எத்தனை நிர்பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ எத்தனையோ பேர் கதை சொல்கிற மாதிரி நான் வியாக்கியானத்தை சொல்லிட்டு கதையை மட்டும் சொல்லிட்டு போனேன்னா என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நாம் தர்மத்தை சொல்கிறதுனால ராத்திரி ஒரு மாமி 11 மணிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அதில் 2 தென்னை மரம் இருக்குது, அதை பக்கத்துக்காரா அது வெய்யரா நான் வெட்டலாமான்னு என்னை கேட்குறான். கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணி உண்மை பக்கத்தாத்துக்காரா ரொம்ப கோவிச்சுக்கிறா. மாமி இப்போ என் வாயிலேருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்குறேன்னு கேட்டேன். நீங்கள் சொன்னால் நான் சொன்னால் பாவம் எனக்கு தான் மாமின்னு. இந்த கசாப்பு கடையில் சாஹிபு கத்தியை கையில் வச்சுட்டு பக்கத்தில் ஒருத்தனை வச்சுருப்பார். போட்டுடலாமா அப்படின்னு கேட்பார். அவன் போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே படார்னு கழுத்தில் கத்தியை போடுவார். சாஹிபுக்கு பாவம் கிடையாது, அனுஜ்ஞை கொடுத்தவனுக்கு தான் பாவம். ஒரு உதாரணம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஹிந்து லாவில் A1 குற்றவாளி கொலை பண்ணுன்னு சொன்னவன் தான், A2 தான் கொலை பண்ணினவன். கொலை பண்ணுன்னு சொன்னவன் தான் ஃபர்ஸ்ட் குற்றவாளி. அது மாதிரி வெட்டுன்னு சொல்லிட்டா எனக்கு தான் பாவம். மாமி உங்க பிரச்சனை, இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? இது மாதிரி 1000 நிர்பந்தம் வரும். ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற தேவை. இதனால 5 ரூபா லாபம் நஷ்டம்ங்கிறது எனக்கு கிடையாது. ஏதோ தர்மசாஸ்திரத்தை சொல்றோம், கதையை சொல்றோங்கிற நம்பிக்கையில் அவ பாப புண்ணியத்தில் பயம் இருக்கிறதுனால தான் நம்ம கிட்ட கேட்கிறா. இதெல்லாம் எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான மரத்தை எத்தனையோ பாவிகள் வெட்டுட்டு போறான். அவன்லாம் என்ன சாஸ்திரம் கேட்டா வெட்டுறான். இவா அதில் பாவ புண்ணியத்தில் பயம் இருக்கிறதுனால தான் நம்மளை கேட்கிறா. அவளை தோஷம் சொல்லலைன்னா இதுல உள்ள நிர்பந்தங்களை சொல்றேன் நான். அது மாதிரி வைதீகம்னு இருந்துருச்சுன்னா அதுவும் ராஜத்வாரத்தில் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யானை குட்டிக்கு உடம்பு சரியில்லை, பூனை குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஜெபமணி ஆகும். அத்தனை நிர்பந்தங்கள் உண்டு. இத்தனை புடுங்களோட 60 தலைமுறையாக உட்காந்துருக்கார் அவர். சுமந்திரனே கூப்பிட்டு கேட்டான். அவனும் இருக்கான் அதே வம்சத்தில். அவனே கூப்பிட்டு கேட்டான், இது எதுக்கு இந்த விருத்தி உங்களுக்குன்னு கேட்டான். என்னத்துக்காக காத்துன்னு இருக்க இல்லைங்க அப்படின்னு கேட்டான். ஏன் இந்த காரியத்தை பண்றேன் அப்படின்னா, ஏன்னா இது பாவ விருத்தின்னு ஒரு வகையில சொல்லலாம். வைதிகம் பாவமானா பாவம் கிடையாது, பாவம் தான். எப்படி பாவம் கிடையாது, எப்படி பாவம் அப்படின்னா, நாம பண்ணி வச்சு அதற்குள்ள உழைப்புக்குள்ள காசை தான் நாம வாங்கிக்கிறோம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பண்ணி வைக்கிறவன் தகுதியானவனாயிருந்து நாம சொல்றத அவன் கரெக்டா சொல்லிட்டான்னா பிரச்சனை கிடையாது. அவன் சரியா பண்ணல, அந்த திரவியம் சரியானதா இல்லைன்னா நமக்கு பாபம் உண்டு. சிஷ்ய பாபம் குரும் ரஜயத்தின்னு சாஸ்திரம். சிஷ்யம் பண்ற பாபம் யாருக்கு போய் சேரும்? குருவை தான் சேரும். அப்ப அந்த பாபம் நமக்கு வந்துடும். அதுக்கு நாம சாஸ்திராவர்த்தி பண்ணிக்கிறதோ, பிரம்மயஜ்யம் சொல்றதோ, இந்த மாதிரி எத்தனையோ கங்காதி ஸ்நானங்கள் பண்றதோ, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அந்த பாபத்தை போக்கிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. நித்தியப்படி ருத்ரன் சொல்றதே அதுக்கு ஒரு பரிகாரம் தான். இது மாதிரி நிறைய பிராயஷ்சித்தங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது. வசிஷ்டருக்கு அப்படி இல்லை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வசிஷ்டர் சுமந்திரன் சொன்னார். இதே வம்சத்திலேயே பகவான் வந்து பிறக்க போறான் சுமந்திரா,
அந்த பகவானுக்கு என் கையால் நான் பெயர் வைப்பேன், என் கையால் பூணல் போடுவேன், என் கையால் பிரம்மோபதேசம் பண்ணுவேன், என் கையால் கல்யாணம் பண்ணுவேன், என் கையால் பட்டாபிஷேகம் பண்ணுவேன். அந்த பாக்கியத்துக்காக தான் சுமந்திரா நான் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு வசிஷ்டர் சொல்லியிருக்கார். அந்த காலம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதோனோ அதனால வசிஷ்டர் சந்தோஷப்பட்டார். அது வந்தாச்சு. நாம் எதிர்பார்த்த காலம். ஒரு சின்ன மரத்தை வச்சு, ஒரு சின்ன பிஞ்சு வச்சு, ஒரு பூ வச்சு, ஒரு காய் வச்சு அதை விவசாயம் பண்ணி பார்த்தவாளுக்கு தான் நான் சொல்றது புரியும். 1000 ரூபாய் நீங்க போய் மார்க்கெட்டில் பூவை வாங்கி வந்தாலும் அது திருப்தியா இருக்காது. ஒரு செம்பரத்தம்பூ செடியை வச்சு ஒரு பூ பூத்து அதை பிரித்து கொண்டு சுவாமிகிட்ட வைக்கிறதே உள்ள சந்தோஷம் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுல இருக்காது. ஏன்னா நம்மளோட விவசாயமும் அது. நாம பார்த்து பார்த்து வச்சு சுவாமிக்கு பெருமாளுக்கு வைக்கணும், பெருமாளுக்கு வைக்கணும்னு அந்த செடியை வளர்க்கறதே அது முதல்ல வரதோணும். அது மாதிரி வசிஷ்டருக்கு அந்த வாய்ப்பு வந்ததுனால வசிஷ்டா பரம பிரீதா நாமானி கிருதவாம்ஸ்ததா எல்லாருக்கும் போஜனங்கள்லாம் போட்டான், சாப்பாடெல்லாம் போட்டான். பொதுவாக எந்த நம்ம ஹிந்து தர்மத்தில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே அன்னதானத்தை பிரதானமாக சொல்கிறது. அதுதான் தோஷங்கள் எல்லாம் சரி பண்ணுங்கிறதுக்காக. குழந்தைகள் வளர்ந்துன்னு வர்றது கிருஷ்ணாவதாரத்தில் சொன்ன மாதிரி இந்த பாலலீலைகளை விஸ்தாரமாக சொல்லலை. ராமரும் லக்ஷ்மணரும் ஒரு செட்டு, பரதனும் சத்ருக்னனும் ஒரு செட்டு. லக்ஷ்மணன் இல்லாம ராமர் தூங்க மாட்டார். நச்சத்தே நவினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹ மிருஷ்டமன்னமுபாநீதம் அஸ்நாதி நச்சதம் வினா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கா. பாலலி வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது லக்ஷ்மண சுவாமி இல்லாம தூங்க மாட்டார்னா தொட்டிலையோ அல்லது தூளிலையோ அல்லது மடியிலையோ போட்டு குழந்தைய தூங்க வைக்கிற சம்பிரதாயத்தில் அப்படி உள்ளவாளுக்கு தான் தெரியும். இன்னைக்கு கிரஷில் கொண்டு விட்டு அவன் மருந்தை கலந்து தூங்க வச்சுருவான். ஆமாம், 30 குழந்தைய விட்டுட்டு போனால் அதை எப்படி பார்த்துக்க முடியும்? ஒரு குழந்தைய பார்க்கறதுக்குள்ளேயே உடம்பு அசந்து போன மாதிரி ஆயிடுறது. 30 குழந்தைய எப்படி பார்க்க முடியும்? அதனால பாலில் தூக்க மருந்தை கலந்து கொடுத்துருவாவா. கிரஷ்லாம் பெரும்பாலும் அப்படி தான் பண்ண முடியும் வாளால். அது மாதிரி தூங்க வைக்கிறது இல்லை. உண்மையாகவே கஷ்டப்பட்டு வளர்க்கிறவாளுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். அது பெரிய பெரிய விஷயம். குழந்தைகளை வளர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய கலை. ஒரு நிமிஷம் நாம் பார்க்கறதுக்குள்ளே எதையாவது கொண்டு கையை விட்டுடுவான், காலை விட்டுடுவான், ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுவான், முடிச்சுடுவான். சிலது சாத்வீகமாக இருக்கும், அப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. சிலது விஷமமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. இது கவனிச்சுட்டே இருக்கா மாதிரி இருக்கும். அது தூங்க வைக்கிறதே எத்தனை கதை, எத்தனை பாட்டு, எத்தனை பேர் அதுக்கு முயற்சி பண்ணுவார்கள். அது மாதிரி ராமரை தூங்க வச்சா என்ன பாடினாலும் என்ன கதை சொன்னாலும், கதை சொல்றது எதற்கு, பாடுறது எதற்குனால் கதை கேட்டாலே தூக்கம் வரும். பொதுவாக இத்தனை வேர்வை, இத்தனை கசகசையில தூக்கம் வரும். இதே ஆற்றுல போய் நீங்கள் ஏசி போட்டுன்னு உட்காந்துக்கோங்க, தூக்கமே வராது. இது பரிகாசத்துக்காக சொல்கிறேன். இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, தூக்கங்கிறது புண்ணியத்தோட அடையாளம், தூக்கமின்மைங்கிறது பாவத்தினுடைய அடையாளம். சத்காரியத்துக்கு வரத்தே பாவம் நம்மளோட உள்ள வராது. இந்த செருப்பை கழட்டி போடுறதவே பின்னாடி அங்கேயே நின்றுடும். நாம் எங்கே போனாலும் பற்றி தொடரும் இருவினை புண்ணியமும் பாவமுமே அப்படின்னு தமிழில். எங்கே போனாலும் புண்ணிய பாவம் விடவே விடாது. இது மாதிரி க்ஷேத்திரங்களுக்குள்ள வரத்தே பாபம் வராது. இந்த திருடவர்துறை அப்படிதானே, அவனை பிடிச்ச பிரம்மஹத்தியானது கோவிலுக்குள்ள வரத்தே உள்ள வரல. அது அந்த சோழ ராஜாவை பிடிச்ச பிரம்மஹத்தி அப்படியே கிழக்கு கோபுர வாசல்ல உட்கார்ந்து நிறுத்து, திரும்பி இவன் வருவான், அவனை பிடிச்சிக்கலாம்ங்கிறத மகாலிங்க சுவாமி சொல்றார். ராஜாவை கூப்பிட்டு அது வாசல்ல உட்கார்ந்துருக்கு, அதனால நீ மேற்கு கோபுர வழியா போயிடுன்ட்ட அப்படின்னு கதை. அது மாதிரி கோவிலுக்குள்ள வரத்தே பாவம் வராது. அதனாலதான் உள்ள வந்த உடனே நம்மளுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கு. கவனிச்செல்லாம் தெரியும். உட்காந்துன உடனே தூக்கம் வந்துடுறது ஜம்முன்னு, பாவம் இல்லாததுனால. இதே முடிச்சுன்னு போன எங்கேயும் விட்டுவிட்டெல்லாம் போயிடல நம்மள. அது வாசல்ல உட்காந்துருக்கு. அது நம்மளை விட்டுவிட்டு முழுசா போயிடல, பாவம் வாசல்ல இருக்கு. இந்த செருப்பை போட்டுனோடனே அதுவும் சேர்ந்துன்றோம். அப்புறம் ஆற்றுக்கு போனா 12 மணி ஆனாலும் தூக்கம் வராது. கதை சொன்னா கதை கேட்டா தூக்கம் வருங்கிறது அதுதான் காரணம். இப்படி ஒரு அர்த்தமும் சொல்லலாம். எங்க அப்பா சொல்லுவார், கதை கேட்டா தூக்கம் தான்னா உண்மைதான். கதை கேட்டா வாழ்க்கையில தூக்கம் தானே தவிர அப்புறம் இறக்கமே கிடையாது. வாழ்க்கை முழுக்க இனிமே தூக்கம் தான், ஏற்றம் தான், இறக்கம் அப்படிங்கிறதே கிடையாது.
ராமாயணத்தில் ராமருக்கு எத்தனையோ சரித்திரங்களை சொல்றார், எத்தனையோ கதைகளை சொல்லி தூங்க வைக்கிறார். கொஞ்சம் கூட அசரவே இல்லை. தூக்கம் வரணுமே. இந்த சமயத்தில் சுமித்திர லட்சுமண சுவாமியை தூக்கின்னு வர இங்கே வர்ற ஆகும்னா தூங்க மாட்டேங்கிறான் பாரு, இங்கே வா லட்சுமணா அப்படின்னு அந்த குழந்தைய வாங்கி தொட்டில்ல ராமருக்கு பக்கத்தில் அந்த குழந்தைய போட்டு 2 ஆட்டல்ல உடனே தூங்கி போயிட்டான். காரணம் புருஷோத்தமஹா. புருஷோத்தமன் இல்லையான்னா, புருஷோத்தமன்னா பகவான் அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? லட்சுமணனை போட்டவனே தூங்கினான்னா புருஷோத்தமன்னா லட்சுமண சுவாமி யாரு? ராமரோட படுக்க, பெருமாள் படுத்துக்கிற படுக்கை இல்லையா, அவர் படுக்க வந்த உடனே தான் அவருக்கு தூக்கம் வந்தது. இப்போ நமக்கே நம்ம படுக்கை இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்கிறது. ரெகுலராக நாம் படுத்துன்ற இடத்த தாண்டி எங்கேயா வெளியில் போய் படுத்துட்டாலே தூக்கம் வராது சில பேருக்கு. நம்ம படுக்கையில் படுத்துட்டா தான் தூக்கம் வரும். எங்கே சுற்றிட்டு ஆற்றுக்கு வந்தோடனே அப்பாடாம இப்போ தான் சார் தூக்கவே போகிறேன், இத்தனை நாளாக எங்கே போனாலும் தூக்கமே கிடையாது, இப்போ தான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறான். ஏன்னா அதில் தான் பழகின மூட்டை பூச்சி இருக்குது, அது கடிச்சா தான் தூக்கம் வரும். இந்த தரித்திரமான நமக்கு இந்த நம்ம படுக்கையை விட்டா தூக்கம் வரமாட்டேங்கிறதுன்னு சொன்னா பகவான் இல்லையா? அவன் லபத்தே புருஷோத்தமா மிருஷ்டமன்னம் உபாநீதம் மஸ்னாதி நச்சதம் வினா. இன்னொருத்தர் இல்லாமல் ஒருத்தர் சாப்பிட மாட்டார்கள்னா இதெல்லாம் உயர்ந்த சுவாவம். தாதுர்த்துவம் பிரியவக்திருத்துவம் தீரத்துவம் உச்சிதஜ்ஞதா அபியாசேன நலபியந்தே சத்வார சகஜா குணாகங்கிறார் பர்திருஹரி. ஒருத்தருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு பத்தியில சொல்லி வரதில்லை. இந்த குழந்தைகளை கவனிச்செல்லாம் தெரியும். சாப்பிடுடா அப்படின்னா சாப்பிடாது. வாயை திறக்கிறையா, நீ சாப்பிட்றியா, இல்லை பக்கத்தாத்து பாப்பாவுக்கு கொடுத்துட்டோமா அப்படின்னா அந்த குழந்தைகளை கவனிச்சாதான் 2 வகையாக சொல்லும். சில குழந்தைகள் பக்கத்தாத்து பாப்பாவுக்கு கொடு அப்படிங்கும். அது ஒரு வாங்கிட்ட அப்புறம் தான் இவன் வாங்கிப்பான், அதனாலேயே கூட்டாக வச்சுப்பான். இன்னும் சில பிரத்யேகமாக சில குழந்தைகளை கவனிச்சேன்னா இதோ பக்கத்தாத்து பாப்பாவுக்கு கொடுத்துட்டோமா, வேண்டாம் 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 நான் சாப்பிட்றேம்மா. 1.5 வயசு கூட ஆகல. இவனுக்கு யார் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுத்த வாசனை, ஜென்மாந்தர வாசனை, இதெல்லாம் பழகிக்கிறது இல்லை. ஜெய்மினி பாரதத்தில் ஒரு கதையை சொல்றார் அவர். இந்த கர்ணனோ துரியோதனால வளர்க்கப்பட்டவன். அவன் தேரோட்டி மகன். துரியோதனன் தான் அங்க தேசத்தை அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். வசதிகள்லாம் துரியோதனன் கொடுத்தது தான். ஆனால் பாரதத்தில் புகழோ கர்ணனுக்கு தான், துரியோதனனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் வல்லல் அப்படிங்கிறதுனால துரியோதனன் மாதிரி கர்ணன் மாதிரி நாமும் புகழை அடையணும்னு வாசல்ல ஒரு போர்டு வச்சுட்டான் துரியோதனன். இங்க யாரு வந்து எதை கேட்டாலும் கர்ணன் மாதிரி தானம் பண்ணப்படும். பகவானுக்கு அதுக்கு இஷ்டமே இல்லை. கார்த்திகை மாசம் அடமழை, ஐப்பசி மாசம் பிச்சு உதறது மழை. முடிஞ்ச உடனே கார்த்திகை மாசம் அன்னைக்கு பகவான் நேர ஒரு பிராமண வேஷம் போட்டுன்னு துரியோதனன் வீட்டுக்கு போனார். ஒரு தானம் வேணும்னா என்னன்னு கேட்டான். நீ வாசல்ல போர்டு வச்சிருக்கிறத பார்த்தேன், ஒரு தானம் வேணும். என்ன? கார்த்திகை மாசம் கிருத்திகா மண்டல பாராயணம் 1000 பேருக்கு தினப்படி அன்னதானம் பண்ண போறேன். மளிகை சாமான்லாம் எல்லாம் வாங்கிவிட்டேன், விறகு இல்லை. எங்க பாரு மழைங்கிறதுனால காஞ்ச விறகு இல்லை. நீ காஞ்ச விறகு ஒரு 10 வண்டி எனக்கு வேணும் அப்படின்னா. ஒரு நிமிஷம் இருங்கோன்னு அரண்மனையில் பிஏவை கூப்பிட்டு கேட்க சொன்னான். அவன் சொன்னான், அரண்மனையிலேயே 5 நாளா எண்ணெயை ஊற்றி தான் ஈர விறகை எரிக்கிறோம் ஆகும். இஞ்சியே காஞ்ச விறகு கிடையாது, எல்லாம் ஈரத்தில் நம்ம சோமாச்சு ருத்ராச்சான்னு எல்லாம் நனைஞ்சிருக்கு. அப்படி ஒரு மழை இன்னைக்கு சொன்னால் புரியாது. ஒரு காலத்தில் நம்ம ஆத்துல எல்லாமே அப்படிதான். பொத்துன்னு ஏதோ ஒரு சாதாரண மழையாக இருந்தால் தாங்குமே தவிர ஓடெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த காற்றுக்கு மழைக்கு களைஞ்சு போயிடும். களைஞ்சு போச்சுன்னா அங்கங்கே அப்படியே பொத்துன்னு கொத்தும் ஆற்றுல. அப்படியே அவாவா தோதையை போச்சு, எந்த இடத்துல தண்ணி ஒழுகலையோ அந்த இடமா பார்த்து உட்காந்துட்டு போனாம. இது மாதிரி எல்லாம் வாழ்க்கை முறை தானே, எல்லாம் நனைஞ்சு போயிடும். கேஸ் எல்லாம் இப்போதானே, முன்னாடி கேஸ் கிடையாது. எங்கே போகிறது? குச்சிக்கு நமக்கே ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாதுன்னா எங்கே போய் குச்சியை வைக்கிறது? அவன் சொன்னான், ஈர விறகு தான் இருக்கு, அதோட ஊற்றி எரிக்கிறதுக்கு எண்ணெயை வேணா தரேன். அதெல்லாம் வேண்டாம்னா நேர கர்ணன்ட்ட போனார். இது மாதிரி எனக்கு விறகு வேணும்னா. உடனே அவனும் பார்த்தான், அவன்கிட்டையும் இல்லை. உடனே அவன் என்ன பண்ணினான், தன்னோட பிஏவை கூப்பிட்டு ஒரு யோஜனை சொன்னான். எதிர்த்தாப்புல ஒரு வீடு அவனுக்கு இருந்தது.
அந்த வீட்டை காமிச்சு ஏதோ விஷயம் சொன்னால் 5 நிமிஷத்தில் பிஏ வந்து சரின்னா ஒரு 2 மணி நேரம் இருக்கும். திருப்பி வந்து கர்ணன் காதில் சொன்ன உடனே இந்த பிராமணரை பார்த்து உங்களுக்கு 10 வண்டியோ 100 வண்டியோ ஏதோ கேட்டிருந்தா இந்த விறகை எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னா அதுக்கு பிராமண வேஷத்தில் உள்ள பகவான் கேட்டார், உங்கள்கிட்ட ஏது காஞ்ச விறகு கர்ணான்னு கேட்டார். எங்கே பாரு ஒரே ஈர விறகாக தானே இருக்குது, உங்கள்கிட்ட எது காஞ்ச விறகுன்னா இந்த வாங்கணுன்னா எதிர்த்தாப்பில் இருந்த வீடு இப்போ இடிக்கப்பட்டு தரமட்டமாக இருந்தது. அந்த வீட்டில் உள்ள மரத்தெல்லாம் எடுத்து உடைச்சி விறகா ஏற்றி வச்சிருக்கா. இது என்னடா கர்ணா தானம், யாராவது விறகுக்காக வீட்டு அடிப்பானாடா அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு கர்ணன் சொன்னார், உங்களை மாதிரி மகான்களுடைய ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் இது மாதிரி இன்னும் 10 வீடு கட்டலாம். இப்படி 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்குள்ள வாய்ப்பு அப்புறம் ஒரு தடவை வருமானு கேட்டான். அப்பதான் துரியோதனனை கூப்பிட்டு சொன்னார் பகவான், பார்த்தியா போர்டு போட்டதுனாலெல்லாம் புத்தி வந்துடாது, அதெல்லாம் புறக்கர்த்தையே வரணும். அது 1.5 வயசு பயலுக்கு குடுன்னு யாரு சொல்லி கொடுக்குறா, கொடுக்காதேன்னு யாரு சொல்லி கொடுக்குறா? கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு ஒரு குழந்தை சொல்றது, கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு ஒரு குழந்தை சொல்றதுன்னா நம்மளோட பழக்கத்திலையும் இருக்கு. ஒன்னே நாம என்ன பண்ணணும், இது மாதிரி கொடுக்காதேன்னு சொல்ற குழந்தைகளை கொடுத்து பழக்கணும். எங்க தாத்தா எங்களை விட்டுதான் முக்தி தட்சிணையே கொடுக்க சொல்லுவேன். ஏன் நான் கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்குங்கிறதே நமக்கு தெரியாதே, உண்மையாகவே இருக்கக்கூடாது, இன்கமிங்காகவே இருக்கக்கூடாது, அவருக்கு போய் இருக்கணும்னு வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம பழக்கத்தில் பொறுத்து இருக்கு. இவாளுக்கு கொடு அவளுக்கு கொடு, பிஸ்கெட்டை கொடுத்தே பிரித்து இங்கே கொடு அங்கே கொடுன்னு நம்ம பழக்கணும். அது மாதிரி எல்லாரும் இந்த 4 குழந்தைகளும் பிரித்து தான் சாப்பிடும். சர்வே வேத வித சூரா, சர்வே பெருசா விளையாடின ஓடினார்கள் விளையாடினார்கள் அப்படின்லாம் கிடையாது. ஏன் சொல்லலைன்னா அப்படிலாம் குழந்தைகள்லாம் விளையாடல. கிருஷ்ணாவதாரம் அப்படி கிடையாது. நடக்க தெரிஞ்சத்திலேருந்து ஒரு நிமிஷம் நின்னதே கிடையாது. நட பழகி கொடுத்தா யசோத, பேச்சு வந்துடுத்து நட வரல, நட பழகி கொடுத்தா கிருஷ்ணருக்கு. 10 நாளைக்குள்ள இவளுக்கு வந்த கம்ப்ளைண்ட பார்த்தா ஏண்டா நடபழகி கொடுத்தோம்னு ஆயிடுச்சு அவளுக்கு.